சற்று முன் ஏவா வேலு கைது, திமுகவில் பரபரப்பு. ஸ்டாலின் திடீர் முடிவு. அதாவது நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பிறப்பித்த இடைக்கால உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. கரூர், திருப்பூர் பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறையில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பல்வேறு சாலை பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் எந்தவிதமான பணிகளையும் முழுமையாக மேற்கொள்ளாமல் தனியார்களுக்கு சட்டவிரோதமாக தொகைகள் விடுக்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், ஒப்பந்தக்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். இந்த நிலையில் தன் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்யக்கோரியும் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்யக்கோரியும் ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஏவா வேலு சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் ஆஜராகி ஏவா வேலு விசாரணைக்கு ஒத்துழைத்து வருகிறார். அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்தார். இதை கேட்ட நீதிபதி இளந்திரையன் ஏவா வேலுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் அவர் வெளிநாடு செல்ல விரும்பினால் கீழமை நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்று நிபந்தனையும் விதித்தார். அப்போது ஏவா வேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவையும் நீட்டித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரும் ஏவா வேலு மனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு சார்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். அதுவரை ஏவா வேலுவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவையும் நீட்டித்து உத்தரவிட்டார். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் மலம்பாடி ஏரியில் சட்டவிரோதமாக 8 கோடி அளவில் மண்வெட்டி எடுத்து அதனை தனது குடும்ப நிலத்தில் கொட்டி திமுக இளைஞரணி மாநாடு நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டது. திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏவா வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் சார்பில் அடுத்தடுத்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. திமுகவின் மாநாட்டிற்காக 8 கோடிக்கு அதிக மதிப்பிலான மண்ணை சட்டவிரோதமாக அள்ளியதாக அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த புகார் சம்பந்தமாக அறப்போர் இயக்கம் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கூறியுள்ளதாவது: திருவண்ணாமலை மாவட்டம் மலம்பாடி ஏரியில் 8 கோடி அளவில் மண் திரட்டில் ஈடுபட்டு ஊழல் செய்து தன் குடும்ப நிலத்தில் அந்த மண்ணை கொட்டி நிலத்தை சமப்படுத்தி திமுக இளைஞரணி மாநாடு நடத்திய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அவருடைய மகன் குமரன் மற்றும் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கத்தில் அதாவது TVAC அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. உடனடியாக வழக்கு பதிவு செய்து நேர்மையான விசாரணை நடத்தக்கூடி புகார் மற்றும் ஆதார ஆவணங்கள் இன்றைய தினம் அனுப்பியுள்ளோம். திமுக மாநாட்டிற்கான மண் திரட்டு எப்படி நடந்தது தெரியுமா? 2025 டிசம்பர் 14 அன்று திருவண்ணாமலை மாவட்டம் மலம்பாடி கிராமத்தில் உள்ள கலைஞர் திடல் நிலத்தில் திமுக வடமண்டல இளைஞர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தவர் திமுக வடக்கு மண்டல பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. இந்த மாநாடு நடத்த 124 ஏக்கர் பரப்பளவு உள்ள கலைஞர் திடல் முன்னாள் அமைச்சர் வேலு மகன் ஏ. குமரனின் அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த மாநாட்டிற்கான நிலத்தை சமன்படுத்துவதற்காக அருகிலுள்ள மலம்பாடி ஏரியிலிருந்து சர்வே எண் 58 சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி 3 முதல் 7 மீட்டர் ஆழத்திற்கு மண்ணை சட்டவிரோதமாக தோண்டி எடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அவருடைய மகன். இது நவம்பர் மற்றும் டிசம்பர் 2025 காலகட்டத்தில் நடைபெற்றது. செல்வாக்கை பயன்படுத்தி, அப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது செல்வாக்கை பயன்படுத்தி இவர்கள் இதை செய்துள்ளார்கள். அதாவது தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959 ரூல்ஸ் 12 படி பொது பயன்பாட்டிற்காக ஏரிகளில் மண்ணெடுக்க 1 மீட்டருக்கு மேல் அனுமதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை. ஆனால் இங்கு முன்னாள் அமைச்சரின் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக 3 முதல் 7 மீட்டர் ஆழம் வரை லாரிகளில் மண் அள்ளப்பட்டு அப்போதைய அமைச்சரின் மகனின் நிலம் சம்பந்தப்பட்டுள்ளது.
இதனால் அரசுக்கு 8 கோடி ரூபாய் மேல் இழப்பும், விவசாயத்திற்கு பாதிப்பும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் இந்த ஏடியை நேரடியாக ஆய்வு செய்து ஏற்பட்டுள்ள இழப்பை ஆவணம் செய்துள்ளது. கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி மண் திருடப்பட்டு கிட்டத்தட்ட ரூபாய் 8 கோடிக்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. மாநாட்டிற்கு வரும் கூட்டத்திற்கு ஏதுவாக மலம்பாடி ஏடியின் கரை மீது அணுகுசாலை அகலமாக பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவின் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தின் வாயில் வரை நெடுஞ்சாலைத்துறை மூலம் சட்டவிரோதமாக அணுகுசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு பாசன குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007க்கு முற்றிலும் எதிரான குற்றச் செயலாகும். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் புகார் அளித்தும் பயனில்லை. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதைக் கண்டு அதிகாரிகளிடம் உழவர் உரிமை இயக்கம் நவம்பர் 25, 2005 புகார் அளித்தது. ஆனால் ஆட்சியர், தாசில்தார், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்போதைய அமைச்சர் ஏவாவேலு மற்றும் அவருடைய மகன் சட்டவிரோதமாக மண் திருடுவதற்கும் அவர்கள் சொத்து சேர்ப்பதற்கும் வழிவகை செய்துள்ளது. கலைஞர் திடல் நிலம் 124.56 ஏக்கர் நிலம் 12.6 2024 அன்று 46 கோடிக்கு அருணேடெக்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ஏவா குமரன் என்ற நிறுவனத்தால் வாங்கப்பட்டுள்ளது. அது குமரன் என்றால் ஏவாவேலுவின் மகன். இந்த நிலத்தை விற்பனை செய்த ரிஷி என்டர்பிரைசஸ் நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறையில் பல 100 கோடி ஒப்பந்தங்களை பெற்று வரும் ஒப்பந்ததாரர் பாண்டித்துறையின் நிறுவனமாகும். அந்த நிறுவனம் அவருடைய மனைவி பெயரில் உள்ளது. அவருடைய நிறுவனங்களில் சோதனையிட்ட வருமானத்துறை 2022 பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1 சென்ட் நிலமே 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை விலை போகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்க 124 ஏக்கர் நிலத்தை எப்படி வெறும் 46 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரிடமே அப்போதைய நெடுஞ்சாலைத்துறை ஏவாவேலு மகன் 2024 வாங்கினார் என்பது குறித்தும் பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த புகார் ஏவாவேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் ஏற்கனவே தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த அரசு 5000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்துதான் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவாவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக ஏவாவேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த மனு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசமும் கோரப்பட்டது. மேலும் இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் ஏவாவேலுவுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் சிக்கி உள்ளதால் எந்த நேரமும் ஏவாவேலு கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலே இருந்து வருகிறார். இதனால் அவருடைய அமைச்சர் பதவி, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி திமுகவிலிருந்து நீக்கப்படக்கூட அதிகமாக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.